கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அரசியலில் பிரவேசித்த குறுகிய காலத்திலேயே அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து முதன்முறையாக கோட்டையை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது தாவேகா. இது நடிகர் விஜயின் தனிப்பட்ட கவர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை தாண்டி மாற்றம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக இயங்கிய கோடிக்கணக்கான மக்களின் மௌன புரட்சி என்றே சொல்லப்படுகிறது. 2024 கட்சி அறிவிக்கப்பட்ட போது இது மற்றொரு நட்சத்திர கட்சி வாக்குகளை பிரிக்குமே தவிர வெல்லாது என்றே பரவலாக பேசப்பட்டது. ஆனால் விஜயின் பாதை வித்தியாசமானதாக இருந்தது. அவர் மாநாடுகளையோ ஆர்ப்பாட்டங்களையோ நம்பவில்லை. மாறாக தொழில்நுட்பத்தையும் அடிவேர் மட்டத்திலான செயல்பாடுகளையும் நம்பினார். 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை செயலிகள் மூலம் குறுகிய காலத்தில் எட்டியது அவரின் நிர்வாக திறனுக்கு முதல் சான்று. வெற்றி தளபதி செயலிகள் மூலம் ஒவ்வொரு தெருவிலும் உள்ள பிரச்சனைகளை நேரடியாக தலைமைக்கு தெரிவிக்கும் அமைப்பு மக்களின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் போராட்ட பாதை அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கையை உருவாக்குவதாகவே இருந்தது. அரசியல் அனுபவம் இல்லை என்ற விமர்சனத்திற்கு ஊழல் செய்த அனுபவம் இல்லை என்பதுதான் எங்கள் தகுதி என விஜய் பதிலளித்தது இளைஞர்களை வெகுவாக ஈர்த்தது. திமுக மற்றும் அதிமுகவின் பரஸ்பர ஊழல் குற்றச்சாட்டுகளால் சலித்து போயிருந்த மக்களுக்கு தாவேகா ஒரு தூய்மையான மாற்றாக தெரிந்தது. நாம் தமிழர் கட்சியின் தீவிர சித்தாந்தத்தை ஏற்காது ஆனால் மாற்றத்தை விரும்பிய மிதவாத வாக்காளர்கள் தாவேகாவை தங்கள் தேர்வாக பார்த்தனர். குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள், பெண்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் தாவேகாவின் வெற்றிக்கு முதுகெலும்பாக விளங்கினர். இந்த வெற்றி தமிழக அரசியல் இனி பாரம்பரிய பாதையில் பயணிக்காது என்பதற்கான தொடக்க புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது.